எவ்ரி ஒன். இன்னைக்கு சண்டே மார்க்கெட் வந்து க்ளோஸ்டு. பட் லாஸ்ட் வீக்கில் நடந்த மார்க்கெட்டில் முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கில் வந்து நிஃப்டி 50 வந்து 23,115ல க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 22,845ல க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ரொம்ப ஸ்டீப் டவுனு, பட் அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி 112 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகி க்ளோஸ் ஆச்சு. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் தேர்ஸ்டேல 119ங்கிற பீக்குக்கு போயிட்டு அப்புறம் இட் கேம் டு 107க்கு செட்டில் ஆயிருக்கு. பட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ருபி பொறுத்த வரைக்கும் 84 ரீச் ஆயிருச்சு ஆல்ரெடி. இப்போ கரண்ட்டாக வந்து 93.59க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாரி, 94 ரீச் ஆகி 93.59க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஹைலி வாலட்டில் ஜோன் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பார்க்கலாம் எப்படி போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட்டு 2 இயரில் இல்லாத கிராஷஸ் வந்து நடந்திருக்கு. சென்செக்ஸ் வந்து குறிப்பாக 2497 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டீப்பாக ஒரே நாளில் விழுந்த கதையும் இந்த லாஸ்ட் வீக்கில் நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனைனால 119 டாலர்ஸ்க்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபார் வந்து இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கில் வந்து ஐடி செக்டார் வந்து 2.5% வந்து ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெட்டல் வந்து 2.8, எனர்ஜி 2.7, கன்சியூமர் எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் 1.87 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடியில் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் நடக்குது. ஏன்னா இப்போ ப்ரிடாமினன்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஏஐ ரெவென்யூ வந்து ஒரு கீ ஃபேக்டராக வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் ஐடியில் வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் வித்துட்டே இருக்காங்க. ஓவராலாக லாஸ்ட் வீக்கில் மட்டும் 518 crores வந்து மார்ச் 20க்கு மட்டும் விற்றுருக்காங்க. மார்ச் 20 பொறுத்த வரைக்கும் இண்டிஏஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி 5706 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு 52 வீக் ஹை பொறுத்த வரைக்கும் 26,277ல நிற்கிது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 23,000 to 23,400க்குள்ளே வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்குது. பட் இன்டர்மீடியட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 22,900 இருக்குது. பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த 22,000 பிரேக் பண்ணிவிட்டு 21,500க்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாவே இருக்குங்கிற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதே வார் டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட் தான். 12% ஆஃப் அட் ஆல் டைம் ஹையிலேருந்து ஓவரால் 12% ஆஃபில் நிற்கிது. ஸோ இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து சில ஷேர்ஸை வந்து பை பண்ணுங்க, சில ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுங்க, சில ஷேர்ஸை வந்து விற்றுருங்க, இல்லை கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மி பண்ணுங்கிற மாதிரி செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். நிறைய ஷேர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், பட் ஸ்டில் கொஞ்சம் ஷேர்ஸ் பற்றி மட்டும் தான் இதில் பேச போகிறேன். இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் 3.1% வந்து மார்ச் 20 அப்போ பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு. ஏஐலையும் நிறைய குளோபல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் குட் ட்ரெஜெக்ட்ரியாக நான் பார்க்குறேன். ஸோ இப்போவே கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணி வச்சா நல்லது. ஹெச்எல் டெக்னாலஜிஸுமே கிட்டத்தட்ட இப்போ பவுன்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கரண்ட்டாக அவங்களுமே ஏஐல வந்து நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் பார்க்கும்போது வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாடா ஸ்டீல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 12 to 18 monthsல வந்து கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் தரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இருக்கிற டிப்பு வந்து திருப்பி அப்பாயிருங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்குது. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து ருபி வேல்யூ வந்து கம்மியாகிட்டு இருக்கு எஸ்பிஐயோட டார்கெட்டு. ஸோ அது ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. அண்ட் பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் திரும்பி வந்து ஒரு சப்போர்ட் ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரண்ட்டாக ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 1850ல் இருக்குது. பட் இது வந்து கீழே பிரேக் ஆகிட்டு திரும்பி வந்து ஒரு 2070, 2165 இந்த ரேஞ்சுக்கு வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அனலிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ பாரதி ஏர்டெல் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சில பவர் செக்டார்ஸ்க்கு உள்ள கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் லைக் என்டிபிசி, பவர் கிரிட்டு இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் அட்ராக்டிவான ப்ரைஸுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. சின்ஸ் இட் இஸ் லைக் ஓவரால் ரெனியூபிள் எனர்ஜி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால
ஈவன் இந்த வார் ஜோன் சுச்சுவேஷன்லையுமே ஒரு நல்ல பெட்டாக இருக்கும். ஸோ ஹோல்டு பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக இப்போதைக்கு இது நீங்கள் அக்யூமுலேட்டும் பண்ண வேண்டாம், செல்லும் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி செக்டரில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் லைக் நோ 1350 அந்த ரேஞ்சு தாண்டி அது எப்படி ட்ராவல் ஆகுங்கிறத பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரூட் ஆயிலோட அன்சர்டனிட்டி இருக்குது. பட் ஸ்டில் என்னோட பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு எதுவும் அவசரப்பட்டு டிசைட் பண்ண வேண்டாம். ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைங்க. புதுசாக இருக்கீங்கன்னா என்டர் ஆக வேண்டாம். ஏன்னா அது எங்கேயும் போய் முடியலாம், மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஸோ டைட்டன் கம்பெனி பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஆக்சுவலி ஹை கோல்ட் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியானதுனால ஜுவல்லரி மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப ஸ்க்வீஸ் ஆயிருச்சு. ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பிஸ்னஸ் தான். பட் ஐ திங்க் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு இதை அவசரப்பட்டு செல் பண்ணிட வேண்டாம். எல்என்டி பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்டில் நடந்த இஷ்யூனால நிறைய பேர் வந்து பேனிக் செல்லிங்க்கு போயிட்டாங்க. பேனிக் செல்லிங் போகாதீங்க. எல்என்டி மட்டும் இஃப் அட் ஆல் உங்ககிட்ட இல்லை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த டிப்பை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி கன்சிடர் பண்ணிடுங்க. இல்லை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படின்னா அக்யூமுலேட் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் யூஎஸ் எக்ஸ்போர்ட் ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு அவசரப்பட்டு சன்ஃபார்மாலையுமே வித்துட வேண்டாம், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. அண்ட் ஒரு நல்ல கம்பெனி இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி மாருதி சுசுகியோட ஷேர்ஸ் இல்லை அப்படின்னா பை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ஃபைனலாக பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் எதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், எதை எக்ஸிட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கில் வந்து சேர்மன் வந்து சடனாக ரிசைன் பண்ணிட்டாரு. அண்ட் அவருக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் திரும்பி HDFC சைட்லேருந்து சொல்ல ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ நிறைய லார்ஜ் கேப் ஃபண்டே ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு அங்கே மூவ் பண்ணுறதா இருந்தால் மூவ் பண்ணிக்கோங்க, எக்ஸிட் பண்ணிட வேண்டாம். அது ஒரு நல்ல பேங்க்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தே ஆர் இன்டு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு வந்து லோன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆட்டோமொபைல் க்ரூட் ஆயில் கிரைசிஸ்னால ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் அதை எக்ஸிட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸிட் பண்ணிடலாம், நல்ல ப்ரைஸ் ப்ராஃபிட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் எவாலுவேஷன் போயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது உங்கள் ஷேர்ஸை மூவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க. சேம்ஸ் கோ ஃபார் M&M. அண்ட் ஃபைனலாக இண்டிகோ ஏவியேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ரெஷர் இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் இப்போதைக்கு. அண்ட் ஓவரால் ஜியோபொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸு தேர்ஸ்டே பீக் போயிட்டு திருப்பி ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இனிமேல் நான் வந்து ஆயில் கிடங்கு வந்து அட்டாக் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதனால் பட் இது இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அண்ட் அது நமக்கு இனிமேல் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். அண்ட் ஃபைனலாக கோல்டு பொறுத்த வரைக்கும் 1,45,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சின்னா ஒரு 1,38,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் போச்சு அப்படின்னா 1,48,000 வரைக்கும் பவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில்வரும் அதே கதை தான். பட் சில்வர் வந்து கொஞ்சம் வொலேட்டிலாக இருக்குது. 2,35,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவரால் நீங்கள் இப்போ இது ரெண்டுமே லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். கோல்டில் நிறைய போர்ஷன் வச்சுக்கோங்க, சில்வரில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இதில் வந்து ஓவரால் மார்க்கெட்டோட கீ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் உங்களுக்கு காட்டின ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஃபைலுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இதை உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விடுறேன். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னா கீ அப்டேட்ஸ் பற்றி அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.